ஸோ நாம தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மினிமமான ஒரு லவ், ஒரு கேர், ஒரு அட்டென்ஷன் தான். ஆனால் அந்த அட்டென்ஷனை நீங்கள் உங்களுக்கு கொடுக்காம வெளியில் தேடும்போது அவங்களுமே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருப்பீங்க? இப்போ வந்து எனக்கு அட்டென்ஷன் இல்லை, எனக்கு கேர் இல்லை, எனக்கு பாசம் கிடைக்கல, மற்றவங்க என்னை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது அப்படின்ற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் வந்து தாட்ஸ் வந்து வைப்ரேஷனாக வெளியில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ உங்கள் சுற்றி இருக்க உங்கள் ஃபேமிலியாகவே இருக்கட்டும், நீங்கள் வாயவே திறந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து வெளியில் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க. புரியுதா? யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க மைண்ட்லேயும் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை தான் சீடாக போய் மைண்டில் இருக்கும். ஓகே, அவங்களுக்கும் அதே வைப்ரேஷன் தான் வரும். ஜஸ்ட் லைக் அவங்க வந்து நடிப்பாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுற மாதிரி 1-2 வாட்டி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரியலாகவே அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஏன்னா 1-2 வாட்டி ஹெல்ப் பண்ணுறது கூட உங்கள் டக்குன்னு நீங்கள் வெளியே வந்துடுவீங்களா? அதேமாதிரி சொல்யூஷன் பேஸ்டாக தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சொல்யூஷனுக்கு கிடையாது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சொல்யூஷன் என்னென்னு. நீங்கள் மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து யாராச்சும் கேட்கணும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கக்கூடாது. உங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வேணும். அப்புறம் உங்களை யாராச்சும் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு எம்பத்தைஸ்டாக வந்து உங்ககிட்ட பேசணும். ஒரு ஆறுதலாக உங்கள் கூட இருக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். ஃபிசிக்கலாக இல்லைன்னா கூட எமோஷ்னல் சப்போர்ட். இதுதான் நீங்கள் பேசிக்காக சின்ன விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது கூட ஒரு சக மனுஷங்கிட்ட கிடைக்காத போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் விக்டிமாக அப்படியே இருக்கீங்க. அதே இடத்துல தேங்கி போய் எங்கேயுமே எந்த ப்ரோக்ரஸுமே இல்லாமல் அப்படியே இருக்கீங்க. அதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் அவங்க உயிரையே கொடுத்து நீங்கள் ஹோல் பாடி யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கே உங்கள் உடம்ப பார்த்துக்கிறதுக்கு சத்தே இல்லை, எதுவுமே சக்தி இல்லைன்னா கூட உங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு தேவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா? ஆனால் ஒரு மினிமம் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு நீங்கள் போய் ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ஒரு விரல் கூட அசையாது. யாரும் அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் கிடைக்காத போது நீங்கள் ரொம்பவே டவுன் ஆகிடுவீங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை கையை ஊனி காலை ஊனி மேலே எந்திரிச்சிருங்க. ஃபஸ்ட் எய்டு போட்டுக்கோங்க. மற்றவங்க வெளியிலேருந்து ஒரு மருந்து போடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. செல்ஃபாக ஹீல் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களை உடைக்கவே முடியாது. அப்படியே உடைக்க வந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கும். நீங்கள் வெளியில் போய் டிபெண்ட் பண்ணி போகும்போது